ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வீட்டில் நம்ம எல்லோரும் செய்யக்கூடிய உருளைக்கிழங்கு பொரியல் தான் நம்ம பண்ண போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக நம்ம செஞ்சிடலாம். இதை வேக வச்சு செய்யாமல் நம்ம அப்படியே ஃப்ரை பண்ண போகிறோம். எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இதுக்கு வாணலி வச்சுக்கோங்க. இதில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காயணும். இதுக்கப்புறம் நம்ம கடுகு உளுந்து போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இது கலர் ஓரளவு சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நம்ம பூண்டு போடுறோம். ஒரு 4லேருந்து 5 பூண்டு நம்ம தட்டி சேர்த்துக்கிறோம். தட்டி போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். நம்ம தட்டி போட்டுக்கோங்க. இதோட கலரும் லைட்டாக சேஞ்ச் ஆகட்டும். இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம உருளைக்கிழங்கை போட்டுக்க போகிறோம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பீஸ் வேணுனாலும் சரி, இந்த மாதிரி ரவுண்டாக வேணுனாலும் சரி, உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பீஸ் ஸ்கொயராக வெட்டிக்கலாம். எப்படி வேணால் வெட்டி இதே மெத்தடில் நீங்கள் செய்யுங்க. இந்த மாதிரி நல்லா நம்ம உருளைக்கிழங்கை போட்டு கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே அப்படியே வதக்கி விடலாம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அப்படியே வதக்கி விடுங்க. லைட்டாக அதோடய கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ பாருங்கள், இதோட கலர் லைட்டாக மாறி இருக்குது, தெரியுதுங்களா? இந்த மாதிரி இருக்கணும். இந்த அளவுக்கு நம்ம அதை எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம இதில் தண்ணி ஊற்றிக்கிறோம். லைட்டாக அந்த உருளைக்கிழங்கு முழுகிற அளவு ஊற்றினா போதும், நிறைய ஊற்றாதீங்க. இந்த மாதிரி ஊற்றிட்டு இதில் நம்ம தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், உப்பு போட போகிறோம். மிளகாய்த்தூள் போட்டுக்கிறோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறோம். இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விடலாம். இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டு ஒரு மூடி போட்டு வேக விட்டுருங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சூப்பரான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சாப்பாட்டு கூட சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். தயிர் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோஸ் பார்த்துட்ருக்கேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.